கர்லி ஹேருக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. கர்லி ஹேர் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எப்போ வரும், எப்போ ஹேர் ட்ரை ஆகும், நியூட்ரிஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ தானே அந்த வெடிப்பு இருக்கும் உங்களுக்கு. ப்ளோ ட்ரையிங் இருக்குல்ல, அந்த ப்ளோ ட்ரையிங் எல்லாம் கம்மியாக பண்ணணும். ஸோ லீவ் இன் சீரம்ஸ் ஹேருக்கு மட்டும் தான் வரும். அந்த ஹேருக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுவும் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இது ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் வராது. பவுடர் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம்னா? நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஹாட் மோட்ல வைக்காதீங்க. ரொம்ப ஹீட்டோடு ஹேர் ட்ரை பண்ணிங்கன்னா அப்போது தான் நமக்கு ட்ரைனஸ் வரும், ஹேர் பிரேக்கேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு மனுஷன் இல்லை சம்படி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ உங்களுக்கு பார்க்கணும் இவங்க ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க ஹேரும் ஸ்கின் பாருங்கள். ஹேர் ஃபால் இஸ் நாட் எ டிசீஸ், ஹேர் ஃபால் இஸ் எ சிம்டம். ஹேர் தின்னிங் இஸ் எ சிம்டம். உங்கள் உடம்புல ஏதாவது ஒன்று இருக்குது, அது காரணம் தான் உங்களுக்கு ஹேர்ல சேஞ்சஸ் வருது. ஆக்சுவல் ப்ராசஸ்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹேர், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்கின். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கானா, டாக்டர் தலத் சலீம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கர்லி ஹேர்னாலே அழகுதான், கர்லி ஹேர் இல்லையே நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் மேம். பட் அதே சேம் டைம் கர்லி ஹேர் இருந்தாலே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குமா மேம்? கர்லி ஹேர்ல ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது. கர்லி ஹேருக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஏன் சொல்றீங்கன்னா கர்லி ஹேர் ஆல்ரெடி ட்ரையாக இருக்கு, பிரிட்டலாக இருக்கும். கொஞ்சம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா உடனே அதில் காமிக்கும், அந்த சேஞ்சஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாய்ஸ்சர் அந்த கர்லி ஹேருக்கு பார்க்கும் போது அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்னா ஆயில் இல்லைன்னா ஜெல்ஸ் இல்லைன்னா சீரம்ஸ் போடணும். அந்த கேர் எடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபைன். ஓகே மேம். அதே மாதிரி அந்த கர்லி ஹேருக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இருக்கலாம் மேம், அது வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி பராமரிக்கணும் மேம்? கர்லி ஹேர் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எப்போ வரும், எப்போ ஹேர் ட்ரை ஆகும், நியூட்ரிஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ தானே அந்த வெடிப்பு இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணணும். கர்லி ஷாம்பூஸ், கர்லி ஹேருக்காகன்னு ஷாம்பூஸ் வருது, அதில் என்ன வித்தியாசம் இருக்கும்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஹீட்டிங் எல்லாம் ப்ளோ ட்ரையிங் இருக்குல்ல, அந்த ப்ளோ ட்ரையிங் எல்லாம் கம்மியாக பண்ணணும். மூணாவது நீங்கள் ஆயில், நல்ல குவாலிட்டி ஆயில் யூஸ் பண்ணலாம் அந்த ஹேருக்கு. வாரத்தில் 2-3 வாட்டி அப்ளை பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்ணால் அதுவே போதும். மூணாவது என்ன பண்ணணும், நீங்கள் லீவ் இன் சீரம்ஸ் வரும். ஸோ லீவ் இன் சீரம்ஸ் ஹேருக்கு மட்டும் தான் வரும். அந்த ஹேருக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுவும் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இது ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் வராது. இன்னொன்றுனா நம்ம ஹேர் ரொம்ப ட்ரை இருக்கும், பிரிட்டில் இருக்கும், ஃப்ரிஸி இருக்கும். அந்த டைமில் கோம் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக கோம் பண்ணோன்னா ஹேர் பிரேக்கேஜ் வரதான் செய்யும், இருக்கா இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லீவ் இன் மாய்ஸ்சரைசர் நைஸ்லி ஒரு குவான்டிட்டி கையில் எடுத்துட்டு இந்த காது இருக்குல்ல, காது டவுன் பிலோ த இயர் நல்லா அப்ளை பண்ணிங்க. வைரலில் சும்மா அப்படியே விரல்ல வந்து டேக் அவுட் ஆல் த நாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ப்ராட் பிசில் க்ரோம் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் டேமேஜ் வராது, ஹேர் நல்லா இருக்கும் அண்ட் ஹேர் ஸ்மூத்தும் இருக்கும். ஓகே மேம். நெக்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்களா பவுடர் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம்னா? நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஹாட் மோட்ல வைக்காதீங்க. நார்மல் ஏர் ப்ளோ இருக்குல்ல, அந்த நார்மல் மோட்ல வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ரையர் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஹேர் ட்ரையரில் நமக்கு எப்போ ப்ராப்ளம் வரும்னா, நம்ம நிறைய ஹீட் வைப்பாங்க. ஹீட்னா ஆல்ரெடி ஹேர் கொஞ்சம் இது இருக்கும், ட்ரை இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் யூ ஹாவ் டு ஏதாவது மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா சீரம் இல்லைன்னா லீவ் இன் சீரம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ப்ளோ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ரொம்ப ஹீட்டோடு ஹேர் ட்ரை பண்ணிங்கன்னா அப்போது தான் நமக்கு ட்ரைனஸ் வரும், ஹேர் பிரேக்கேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேர் ட்ரையர் இஸ் நாட் பேட். ஆனால் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், கரெக்ட் அந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணான்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேருக்கு நல்லதாக இருக்கும் அது. ஓகே மேம். அதே மாதிரி இங்கே இன்னொரு பொருள் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் மோர் திங் ஹியர். இந்த ஹேர் ட்ரையர் இருக்குல்ல, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பாத்ரூமில் ஷவர் பண்ணிட்டு அப்படியே தண்ணியோடு இருக்கும் ஹேர். அப்போது வந்துட்டு ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு சும்மா அப்படி பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஹேரில் வாட்டர் ஃபுல்லாக இருக்குது,
இருக்குல்ல, தண்ணி லோடடாக இருக்குது. நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும், அது சக் பண்ணும், அது ஆயில் சாரி அது ட்ரையர் அந்த தண்ணிக்கு சக் பண்ணும். சக் பண்ணான்னா நம்ம ஷாஃப்ட் இருக்குல்ல, நம்ம ஹேர் இருக்குல்ல, அதில் ஷாஃப்ட் இருக்குது. ஷாஃப்ட்னா ஒரு ரூஃப் இருக்குல்ல எல்லா இதுக்கு. வாட் இஸ் இட், ஃபார் எவ்ரி ஹவுஸ் வி ஹேவ் அ ரூஃப். அதே மாதிரி நம்ம இதில் டைல்ஸ் இருக்கும், அந்த டைல்ஸ் மாதிரி தான் நம்ம கார்டிகஸ் இருக்கும் இதில் ஹேர் ஷாஃப்டில். ஸோ வென் வி ப்ளோ ட்ரை அந்த டக் டக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இட் வில் காஸ் ஹேர் டேமேஜ். ஓகே. அதனால ஸோ தான் hair damage எப்போவுமே அதிகமா ஏற்படுமா? எப்போவுமே நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணணும்னா வெட் ஹேரில் பண்ணணும்னா கொஞ்ச நேரம் 10-15 மினிட்ஸ் டவல் போடுங்க. ஒரு நார்மல் மெலீஸா ஒரு டவல் ஹேரில் டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளோ ட்ரை கோல்டு மோடில் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது, ஹேர் டேமேஜும் வராது, அண்ட் இட் வில் பி குட் ஃபார் யூ. ஓகே மேம். மேம் அதே மாதிரி ஷாம்பு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீரம், ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு, அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் ஹேர் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ யூஸ் பண்ணாதான் ஹேர் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமா மேம்? உங்கள் பாட்டிக்கு எப்படிமா முடி இருந்துச்சு? அப்போல்லாம் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை மேம். ஒன்லி அவங்களுக்கு எப்படிமா நல்லா இருந்துச்சு ஹேர்? அவங்களுக்கு திக்க இப்போ கூட நல்லா இருக்கு. இல்லை எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணாங்க அவங்க? அவங்க ஒன்றுமே பண்ணல மேம், வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நல்லா செக்ல ஆட்டினது. சாப்பிடுவாங்க அவங்க. அவங்க சாப்பாடுல நியூட்ரிஷன் என்ன இருந்துச்சு, அவங்க கீ எடுத்துட்டு வெஜிடேபிள்ஸ் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு அண்ட் இன்னும் எப்போ இந்த ஆல் த பல்சஸ் தால் எல்லாம் எடுத்தானா ஃபுட் எடுத்தானா அவ்வளோ ஹோல்சம் டயட் இருந்துச்சு அவங்களுக்கு. நீங்கள் நம்ம இப்போ என்னென்ன தெரியுமா, ஒரு மைண்ட் செட் இருக்குது நமக்கு. முடினா நான் இந்த சீரம் போட்டேன் அந்த சீரம் போட்டேன் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இது பண்ணேன் எனக்கு முடி நல்லா இருக்கும். வை டோன்ட் வி திங்க் இது முடி இஸ் நாட் ஹேர்னா ஹேர் மட்டும் கிடையாது. இஃப் யூ வாண்ட் ஒரு மனுஷன் இல்லை சம்படி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ உங்களுக்கு பார்க்கணும் இவங்க ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்க ஹேரும் ஸ்கின் பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஹேரில் டேமேஜ்னால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் இஸ் நாட் எ டிசீஸ், ஹேர் ஃபால் இஸ் அ சிம்டம். ஹேர் தின்னிங் இஸ் அ சிம்டம். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்கள் உடம்புல ஏதாவது ஒன்று இருக்குது, அது காரணம் தான் உங்களுக்கு ஹேரில் சேஞ்சஸ் வருது தவிர ஹேருக்கு இது வராது. ஸோ நீங்கள் இப்போ ரூட்டீன் சொன்னீங்கல்ல, ஒரு சீரம், அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் ஷாம்பு, அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், பேக்கு எல்லாம் இது எல்லாம் இருக்குது. ஆனால் சப்போஸ் உங்கள் எல்லாம் இது வாட் எவர் சீரமு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ஆயில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் மாய்ஸ்சரைசிங் இருக்கா இல்லையா, அதே மாதிரி கண்டிஷனர்னா மாய்ஸ்சரைசிங் தான். ஸோ இது எல்லாம் நீங்கள் ஹேருக்கு ஒரு நியூட்ரிஷன் தான் கொடுக்குறீங்க. அதே நியூட்ரிஷன் நீங்கள் இன்டர்னலி எடுத்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒரு இது சொல்கிறேன். ஆனால் இது எனக்கு நடந்துச்சு. நான் சின்ன ஐ வில் பி அரவுண்ட் 10-15 இல்லை 18 இயர்ஸ் இருக்கும். அந்த டைமில் நான் ஒரு பேக் போட்டுட்டு எக் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி உட்காந்துட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், அவங்க கேட்டாங்க என்னதான் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் எனக்கு ஹேர் பேக் பண்ணணும், அதுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுற இதுக்கு. இதே நீங்கள் வாயில் போட்டானா இவ்வளோ முடி நல்லா இருக்கும் உங்களுக்கு சொன்னாங்க அவங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு புரியல அவங்க என்ன சொன்னாங்க. இப்போது 30 வருஷம் நான் இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு 27 இயர்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் பண்ணல. ஆனால் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது பாட்டி எனக்கு அந்த டைமில் என்ன சொன்னாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு நல்ல முடி வேணும்னா, நல்ல ஸ்கின் வேணும்னா, உங்கள் இன்னர் ஹெல்த், உங்கள் இன்னர் நியூட்ரிஷன், உங்கள் சப்ளிமெண்ட்ஸ் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஹேரில் என்ன அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஹேர் நல்லா இருக்கும். ஆனால் நார்மல் ரூட்டீன் சொல்கிறேன், நார்மல் ஹேர் நல்லா வைக்கணும்னா அதுக்கு நமக்கு என்ன ரூட்டீன் இருக்கணும். வாரத்தில் 3 வாட்டி தலையில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷ்னர் ஷாம்பு, உங்களுக்கு ஹேர் எந்த டைப் ஷாம்பு, இப்போ கர்லி ஹேர் இருக்குது, ரொம்ப மாய்ஸ்சர் ஜாஸ்தி வேணும். ஆயிலி ஸ்கின் இருந்தால் கொஞ்சம் நமக்கு சல்ஃபேட் ஃப்ரீ மைல்டு ஹெர்பல் ஷாம்பூஸ் வேணும், அந்த மாதிரி ஷாம்பு எடுக்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் பேக்ஸ் எத்தனை இருக்குது மார்க்கெட்டில், நீங்கள் கேஷ் கேர் பேக் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஹேர் பேக் எடுத்திங்கன்னா வாரத்தில் ஒரு வாட்டி சாட்டர்டே இல்லைன்னா சண்டே அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் நல்லா இருக்கணும். ஓகே மேம். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க வீக்லி 3 வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கா மேம்? ½ அன் ஹவருக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடி மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் ஓவர் நைட் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி மார்னிங் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன மேம்? ஆக்சுவல் ப்ராசஸ்னால் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹேர், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்கின். இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். இப்போது ஒருத்தருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, அவங்க ஓவர் நைட் ஆயில் வச்சானா அந்த ஃபுல் ஆயில் அவங்க ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் ஜாஸ்தி ஆகும்ல, ஆயிலினஸ் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ அவங்களுக்கு அந்த கடிவே கிடையாது. ஒருத்தர் இருக்காங்க அவ்வளோ ரஃப் நார் மாதிரி இருக்கும் அவங்க ஹேர். அண்ட் தென் எப்போ பார்த்தானா கோம் பண்ணாமே அந்த கோம்பே போகாது, அவ்வளோ ட்ரையாக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி ஆயிலும் ஓவர் நைட் போட்டானா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேர்
சிலருக்கு நார்மலாக இருக்க ஹேர் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, கண்டிஷனிங்காக தான் போடுறாங்கன்னா ஒரு half an hour முன்னாடி போட்டிங்கன்னா போதும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹேர், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்கின், சூஸ் யுவர் ப்ராடக்ட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் அண்ட் ஹேர் டைப். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. கண்டிப்பா மேம். நிறைய கொஷின்ஸ்க்கு நீங்க வந்து பொறுமையா ஆன்சர் பண்ணீங்க. திருப்பியும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.